வணக்கம். என்னுடைய பேர் தமிழொலி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் நிர்மலா. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 2 மாதமாக மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துக்கு சத்தர்ஷன் என்ற இடம், ஆனைக்கட்டியிலேருந்து பக்கத்தில் சத்தர்ஷன்ற இடத்துலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். ருதம்பரா ஃபவுண்டேஷன் அவர் நடத்துகிற குருஜி, அவர் வந்து ரொம்ப இப்போ தான் புதுசாக எங்களுக்கு அறிமுகம் ஆகியிருக்கார். ஆக்சுவலாக திருக்குமரன் சார் வந்து நிறைய எங்களுக்கு யோகா பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தார் 2 மாதமாக. அதை நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள் ஹெல்த்தில் கிடச்சிருக்கு எங்களுக்கு. இப்போ ராமசாமி சார் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்ருக்காரு. எங்களுக்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் ரெகார்டிங் இம்யூனிட்டி வின் டயபெட்டிஸ்ன்ற தலைப்பில் நடத்திட்டு இருந்தார். நாங்கள் 2 பேருமே டயபெட்டிக்ஸ், அதனால எங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுகர் வந்தது அப்படின்ட்டு நாங்கள் அது பாட்டுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. இப்போ அதுலேருந்து இயற்கை உணவுக்கு மாறணும், இயற்கை சிகிச்சை முறைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் இழுக்கப்பட்டு இந்த இதுக்கு டைவர்ட் ஆகி வந்திருக்கோம். நம்பிக்கையோடு இறங்கியிருக்கோம். எங்களுக்கு தேவையான ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கூட எங்களுக்கு இங்கே அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க டிகே சார். இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. மற்ற இந்த வனக்குளியல் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து எங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கோம். பட் அதை உடனே என்ஜாய் பண்ணுற ஒரு சான்ஸ் எங்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. வனக்குளியல்னு கேள்விப்பட்டுட்டு ரொம்ப நாள் எங்களை இருக்க வைக்கல. அது என்னது அப்படின்றது வந்து உடனே நாங்கள் உணர்ந்துட்டோம். நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கண்ட இன்பத்தை நீங்கள் எல்லோரும் வந்து அடையணும் அப்படின்றது தான். ஏன்னா இது எல்லாமே வந்து நகரத்தில் இருக்க நமக்கு வந்து கிடைக்காத ஒரு விஷயங்கள். ஏன்னா என்னுடைய ஆயுசுக்கு இத்தனை வருஷத்துக்கு நான் இதெல்லாம் கேள்விப்படலை. நான் அனுபவித்ததை உடனே உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும், நீங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் அவங்களும் ருதம்பரா ஃபவுண்டேஷன் அவங்களும் சேர்ந்து இணைஞ்சு இந்த ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட இயற்கைக்கு நம்மளை திருப்பி இயற்கைக்கு கொண்டு வர ஒரு நோக்கத்தோடு நடத்திட்டுருக்காங்க. இதெல்லாத்தையும் நம்ம இவ்வளோ பேர் நமக்காக பாடுபட்டு இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, அதாவது உபயோகப்படுத்திக்கிறதும், நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கு பயனியர் குரூப்பாக இருக்கோம். அதனால் நான் கண்டிப்பாக வந்து இதை கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கணும். நிறைய வாரிசுகள் வந்து இந்த இயற்கை முறைக்கு மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் சொல்லிகிட்ருக்கேன். நாங்கள் இங்கே வந்து கண்ட ஒரு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணும். அது வந்து நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அது என்னன்றது உங்களுக்கு புரியும். எங்களால் சொல்ல தான் முடியும். நாங்கள் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் ஏற்றுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லுவீங்க, சொல்லணும். வனக்குவியல்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருந்தாலும், நார்மலாக வந்து ஜென்ரலாக இப்போ இங்கே எக்ஸ்டர்ஸோ சரி, இப்போ இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாமே சரி, ஒரு மலை பிரதேசத்துக்கு போவாங்க. அங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, வெதரை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற உணவை என்ஜாய் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி உண்டான ஒரு என்ன சொல்கிறதுங்க அட்மாஸ்பியரை தான் அவங்க வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த வனக்குவியல்ன்றது வந்து நம்ம உடல் சார்ந்த, உடலில் ஆரோக்கியத்தை சார்ந்த அனைத்து முயற்சிகளும் எடுத்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து நுரையீரல் சரி பண்ணுறது, காது சரி பண்ணுறது, மூக்கு சரி பண்ணுறது, பார்வை சரி பண்ணுறது, அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அக்குபஞ்சர் மூலியமாகவும் நல்லபடியான ஒரு முயற்சிகள் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் இங்கே செஞ்சது வந்து இந்த வனக்கோயிலோட என்ன சொல்றது சிறப்பம்சம், தனிமையான சிறப்பம்சம். மற்ற ஃபாரஸ்ட் டூரை விட இது வந்து தனிப்பட்டதுன்னா இதுதான். இதை வந்து எல்லாரும் புதியவர்கள் எல்லாரும் இதை வந்து அனுபவித்து பயனடையணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இதை ப்ரோக்ராம் பண்ணிட்டு குருஜி எங்களை காலையில் கிளப்பி விட்டாங்க. என்னடா இது காலையிலே கிளம்பிடுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதனுடைய நோக்கம் என்னன்றது, நாங்கள் மேலே மலை உச்சிக்கு போயிட்டு அந்த சூரிய உதயம் எப்படி உதயம் ஆகுது அப்படின்றத அந்த பார்க்குற நிமிஷம்தான். நாங்கள் நடந்து வந்த அத்தனை முயற்சிகளும் அந்த ராமசாமி சார், டிகே சார், குருஜி சார் எல்லாரும் எடுத்த அந்த
ஸ்ட்ரெயின் எதுக்காக நமக்கு இந்த ஒரு உண்மையாகவே சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சில ஒரு ரேர் ஃபெனாமினன்ஸ், ரேர் எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்னா எத்தனை பேர் நம்ம எழுந்து சூரிய உதயத்தை பார்க்குறோம், அதாவது அது எப்படி உதிக்குது அப்படின்றதே வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சூரியன் உதிக்குதுன்றதே ஃபஸ்ட்டு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் நாங்களும் வந்து நகரத்துக்கு போயிட்டு அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தான். அந்த ரொட்டீன் ஒர்க்லேருந்து நம்ம இயற்கைக்கு வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக அனுபவித்தோம். அந்த சூரிய கதிர்களை வந்து இன்னைக்கு காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது நானே வந்து புதியதாய் பிறந்தேன், புதிய வாழ்க்கை வாழறதுக்கு புதியதாய் பிறந்தேன் அப்படின்றது. இந்த நன்றி வந்து ராமசாமி சார், TK சார் மற்றும் குருஜிக்கு தான். கண்டிப்பாக நீங்களும் நாங்கள் பெற்ற இன்பத்தை பெற வேண்டும், இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.